ஹாய் வேஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் முபாரக். முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு எல்லாருமே நல்லா ஹாப்ஸாக கொடுத்துருந்தீங்க. லைக், கமெண்ட், ஷேர், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் இறங்கியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விதமான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த வாழ்க்கையில். கிட்டத்தட்ட அப்போ அன்று தொடங்கி இன்று வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல தான் இந்த உலகம் பல்வேறு விதமா சுத்தி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ், கிட்டத்தட்ட அரசியல் நியூஸ் சேனல், அரசியல் பேசுறதுக்கு எவ்வளவு நியூஸ் சேனல் வந்துருச்சு. இதெல்லாம் என்னத்த, ஏன் இவ்வளவு அரசியல் தெரிஞ்சுக்கணுமா? அரசியல் தெரியாம நம்ம வாழ்வு இருக்க முடியாதா? அரசியல்னாலே அடிச்சுக்கிறாங்க, கத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. நாங்களாம் ஒரு முறை எங்க ஆசிரியர்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன சார், அரசியல் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுங்கிற அவ்வளோ சிரமமான விஷயமா? அரசியல் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதா? அது ஏன் நம்ம அப்படி முயற்சி பண்ண அரசியல் தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டோம். அப்போ எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, தம்பி இல்லைப்பா, உங்களுடைய ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு வளர்ச்சியும் அரசியலை நினைச்சு தீர்மானிக்கப்பட்டு இருக்கு. காலம் காலமா காலம் தொட்டு மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி வந்திருக்காங்க. அதனால காலத்தின் போக்கிலையும் அரசியல் மாற்றம் உங்களை தான் அது மாத்திருக்கு. நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களா இருந்தாலும் சரி, நீதி அற இலக்கியங்களா இருந்தாலும் சரி, சமணர்களுடைய கலைத்திறன் அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அற இலக்கியங்கள், திருக்குறள்லாம் அவங்களுடைய காலத்துல சொன்னது, நாலடியார், இப்படி பல்வேறு அறங்கள் அவங்க சொன்னாங்க. இருப்பினும் அவங்க காலத்திலையும் சில பிரச்சனைகள் இருந்தப்போ நம்மளுடைய சைவ வைணவங்கள்லாம் வந்தது. இங்க மதத்தை குறிப்பிட தப்பா நினைக்க கூடாது. ஒவ்வொரு மாற்றத்துக்கும் முதல்ல இது ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிலிருந்து துவங்கி பல்வேறு விஷயங்கள், தேவாரம், திருவாசகம், பக்தி பாடல், அந்த அவங்க காலத்துல தொடங்கி அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள்லாம் கோயில்கள் கட்டினாங்க, ஏரிகள், இப்படின்னு அந்த காலத்தினுடைய மாற்றங்கள் நம்மளை நோக்கி மிகச்சிறப்பா மாறி வந்தது. அதனுடைய வளங்கள் தான் நம்மள்கிட்ட பல்வேறு நபர்கள், அரபியர்கள், புத்தர்கள், இவங்கெல்லாம் படையெடுத்து வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு நம்ம மக்களாட்சி வந்திருக்கோம். ஸோ அதற்கு பிறகு நம்மளுடைய கால மாற்றம், மக்களாட்சி வந்த பிறகு மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு நம்ம எப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினைச்சு பார்க்கணும். பாருங்க, 1950 குடியுரிமை பெற்ற பிறகு நம்மளே தீர்மானிக்க ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு எந்த விதமான மாற்றங்கள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்மளே வாக்களிக்கிறோம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அப்படி இருக்கு. ஒரு காலத்துல 90s எடுத்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் என்ன சொல்லுவாங்க, 50க்கும் 100க்கும் அல்லாலப்படுற கூட்டங்க மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தது. இன்னைக்கு 50,000 1,00,000 அப்படிங்கிற சேர்க்கிற அளவுக்கு எல்லாருமே வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த லெவலில் உயர்ந்திருக்கு. எல்லாருமே இன்னைக்கு ஏசி வச்சிருக்கிறோம், எல்சிடி டிவி வச்சிருக்கோம், கார்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம். ஒவ்வொன்றுமே நம்மளை நோக்கி அரசியல் மாற்றங்கள் வந்தது. இது என்னங்க பெரிய விஷயம், மற்ற நாடுகள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம அண்டை நாடுகள்லாம் போய் பார்க்கணும். பாகிஸ்தான் அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அந்த லெவலுக்கு அவங்களுக்கு அந்த வசதிகள்லாம் இருக்கான்னு தெரியல. நம்மளுடைய பிள்ளைகள், அரசு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷூ போட்டு போறாங்க, இலவசமான பேக் தராங்க, புக்ஸ் தராங்க, யூனிஃபார்ம். கிட்டத்தட்ட ஒரு கேஷுவலாவே நல்ல பசங்க என்னென்ன தரமான கல்வி கிடைக்கணுமோ அத்தனையும் நம்முடைய அரசியல் மாற்றங்கள் தந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்தியாவை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம இங்க பார்க்கவே முடியாது. அதுவும் தமிழ்நாடு குறிப்பிட்டு எடுத்தீங்கன்னா, இந்தியாவிலே தென்னிந்தியா ஒரு மிகச்சிறந்த மாநிலங்கள் ஒரு 5 மாநிலங்கள் சொல்லுவாங்க. அதுலயும் தமிழ்நாடு பெரிய விஷயம். நம்ம ஆண்ட திராவிடர்கள், டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவ்வளவு அற்புதமா கொண்டு போனாங்க. எத்தனை பேர் வீட்டுல கேஸ் அடுப்புன்னு இன்னைக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கேஸ் அடுப்பெல்லாம் நம்மளால எப்படி வாங்க முடியும்? விறகுல தான் நம்ம வேகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருந்தப்போ கேஸ் அடுப்பை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, டிவி அப்படிங்கிற இன்னைக்கு ஆடம்பர பொருள் நமக்கெல்லாம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போதுல எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்கள் டிவி கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு மேக்சிமம் எல்லாரும் வீட்லயும் எல்சிடி டிவி நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தது. இது பல அரசியல் கட்சிக்காக நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்ல. ஒவ்வொரு வளர்ச்சி, நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு நம்மளை தீர்மானிக்கப்பட்டிருந்த வளர்ச்சி. அவங்க டிவி கொடுத்தாங்க, அப்புறம் அம்மா அவங்க ஸ்கூட்டி கொடுத்தாங்க, புக்ஸ், மடிக்கணினி வந்த பிறகுதாங்க எல்லாத்துக்கும் லேப்டாப் உடைய அருமை தெரிஞ்சது. இன்னைக்கு சாதாரண மக்கள் வீட்டுல ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டுல அளவுக்கு ஒரு நம்மளுடைய பொருள்கள்லாம் இருக்குன்னா இன்னைக்கு அவங்க நம்மளை தீர்மானிச்ச அரசியல் காரணம் தான். ஏதோ அரசியல்வாதிங்கன்னா மோசமானவங்க, அவங்க நம்ம தவறா கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைங்களை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டு போவாங்களோ அது போல இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிங்க நம்மளை அப்படி வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க, கொண்டு போறாங்க. இன்னைக்கு இங்க காலத்துல பாருங்க,
மிகப்பெரிய விமர்சனங்கள் நிறைய வருது. 8 வழி சாலை அமைக்கிறாங்க, விவசாயம் அழியுது, மீத்தேன் எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க. ப்ரோ, ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துக்கு வரணும் ப்ரோ. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மக்கள் தொகை கம்மி, இன்னைக்கு மக்கள் அதிகம். எல்லாருமே நம்ம ஏசி வாங்குறோம், ஃபேன் வாங்குறோம். மின்சாரம் வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எரிவாயு மின்சாரத்தை இங்க அறிமுகப்படுத்த ஆகணும். கால மாற்றம்லாம் இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. வளரும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? 8 வழி சாலைகள் போன்ற திட்டங்கள் ஏற்படுத்த ஆகணும். விவசாயம் பண்ண முடியலன்னா நம்ம யாரால மக்கள் தொகையை வளரதை கட்டுப்படுத்த முடியும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கேன், மக்கள் தொகையை பெருக்கத்தை கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர மக்களை பெருக்காம இருக்க முடியாது. ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இறக்கிறது 16 பேர்னா பிறக்கிறது 48 பேர்னு. சராசரினே அப்ப இருக்கும் போது நம்மள மாதிரி இந்தியா மக்கள் தொகையில மிக அடர்த்தியான நாடு இந்தியா. அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம வளர்ச்சிகள் கொண்டுதான் போக முடியும். வளர்ச்சி ஏற்படும் போது சில வீழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? இன்னைக்கு நீங்க பாருங்க, மீத்தேன் எடுக்கணுங்கிற அளவுக்கு வந்திருக்கோம். 8 வழி சாலை கொண்டு வர நம்ம தானங்க சவுதி அரேபியாக்கெல்லாம் போயிட்டு நம்ம மக்கள் என்ன சொன்னாங்க ஒரு காலத்துல? சவுதியில பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல சாலை போட்டிருக்காங்க, 12 மணி நேரத்தை கடக்க இடத்துல 4 மணி நேரத்துல கடந்துடுறாங்க. நம்மளாம் ஏமாத்திரணும். இன்னைக்கு அதே சாலை நம்ம ஊர் சேலத்துல வந்தா நம்ம சத்தம் போடுறோம். இது எந்த விதத்துல நியாயமானது? வளர்ச்சிங்கிறது எல்லாத்தையுமே இதுதான் இருக்கும். அதுக்குதான் நீங்க எங்களை பாஸ்ட் ஃபுட் சாப்பிட சொல்றீங்க கேட்டா, வளர்ச்சிங்கும்போது சாப்பிட்டு தான் ப்ரோ ஆகணும். மனிதனால எந்த அளவுக்கு வளர்ச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சிட்டே இருக்கணும். இவ்வளவே நான் சொல்றேனே, இன்னைக்கு நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கோம். பெருங்காலத்துல தண்ணி பஞ்சம் வரும்போது நம்ம இருக்கிற கழிவுகள்லாம் நம்ம சுத்திகரிச்சு வாட்டரா குடிக்கணும், தப்பே இல்லை. இன்னைக்கு நம்ம வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கோம். பூமியில உள்ள அந்த உப்பு தண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி வந்துட்டோம். வளர்ச்சியில நம்ம எல்லாமே அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க எவ்வளவு பேசுறீங்க அரசியல்வாதிங்க சரியில்லை அப்படி இல்லைன்னு? சமீபத்துல நம்முடைய மாண்புமிகு பிரதமர், அவருக்கு நம்ம சல்யூட்டே சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா சொன்னாங்க, நீங்க ரஷ்யாட்டேந்து அந்த 40 விமானங்களை வாங்கினீங்கன்னா உங்க மேல நாங்க பொருளாதாரத்தை விதிப்போம்னு. ஆனா அதே மாதிரி வாங்கினாங்க. ஏன் நம்ம எந்த மீடியாவும் பேசல? நல்ல ஒரு விஷயங்க. என்னன்னா, இன்னைக்கு காலத்துல ஏசியா கண்டத்துல 48 நாடுகளுக்கு மேல இருக்கு. இந்தியா 48 நாடு இருக்கு. அந்த இந்தியாலே G8 அப்படிங்கிற ஒரு சார்ஜுக்கே தலைமை நம்ம தான். அந்த லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, இந்தியா மின் மிகை மாநிலம் ஆகும். சூரிய ஒளி சக்தி மின்சாரங்கிற திட்டத்தை இன்னைக்கு அமோகமா அமல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டத்து மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பெரிய பெரிய நிறுவனங்கள்ல 1 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வசதியுமே லோன் மூலியமா நம்ம கொடுக்குறோம். அவங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சோம்னா அந்த ஃபேக்டரிக்கு மின்சாரம் கிடைக்கும். மீதி மின்சாரத்தை இபி மூலியமா எடுத்து ஏழைகளுக்கு தர முடிய அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் வளர்ந்துட்டு இருக்கு. பாரதியார் சொன்னாருங்க, ஒரு காலத்துல பெண்கள் முன்னேற்றம் வேணும், பெண்கள் முன்னேறணும், அவ்வளவு பாடல்கள்லாம் பாடுறாங்க. ஆயுதம் செய்வோம், சாலைகள் செய்வோம்லாம் பாடுறாங்க. இன்னைக்கு அதனால பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. பெண்களுடைய மாற்றம் முன்னேறினாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய மளிகை கிடைக்குது, ஜவுளி நிறுவனங்கள், பெரிய பெரிய அரசினர் பில்டர்ஸ், இது எல்லாமே பெண்களால இயங்குது. ஒரு காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க, ஆண்களை நம்பிதான் வாழ முடியும். இந்த காலத்துல இன்னைக்கு பெண்கள் சம்பாதித்து தன் அப்பாவுடைய சுமையை குறைச்சி திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வளர்ந்துருச்சு. ஒரு இந்தியாங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு நாடு. அது எந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கறத இந்த இன்னைக்கு நம்ம வளர்ந்து காட்டுறோம். பெண்கள் மாற்றம், மதத்துல ஏற்பட்ட மாற்றம், யாரையும் நான் குறை சொல்லி தப்பா நினைக்காதீங்க. பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தலாக்கத்தை தடை பண்ணாங்க, கோயில் இந்த விஷயங்கள்லாம் மாறும்பொழுதுதான் நம்முடைய விஷயம் புரியும். இன்னைக்கு என்ன பண்றோம்? மரபணு மாற்ற காய்கறி நம்மளை கொடுத்துட்டாங்க அப்படின்றோம். ப்ரோ, வேற வழி இல்லை ப்ரோ, கொடுத்தாங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க, இந்தியால 35 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் விவசாய பரப்பளவு அன்னைக்கே இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா 30 கோடி மக்கள் சுதந்திரம் வாங்கும் போது இருந்தாங்க. இன்னைக்கு 135 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? வளர்ச்சின்னு வரும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நிலையங்களை அழிக்கவோ, அதற்கேற்ற மாதிரி எப்படி பண்ண முடியும். நீங்க எல்லாமே தெரியும், கறிக்கோழி எல்லாம் சாப்பிடுறீங்க. இன்னைக்கு கறிக்கோழி சாப்பிடும் பொழுது இன்னைக்கு நீங்க தெரியும், மரபணு மாற்றமா இன்னைக்கு கறிக்கோழி அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னு தெரியும். அதை நம்ம சாப்பிட்டு தானே இருக்கோம், யாரும் சாப்பிடாம இல்லையே. கறிக்கோழி சாப்பிட்ற நாடுகள்ல மரபணு கறியை சாப்பிட்டா இருக்காங்க. சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல பெட்ரோல் எடுக்கிறதுனாலதான் பூமி மாசடையும் தெரியும். ஆனா அவங்களுக்கு அதுதான் வளர்ந்து எடுக்கிறாங்க. நம்ம நாடுகள்லயும் ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டா பழகணும். மாற்றங்கள் வரும்போது யாரும் மாறக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க, தாதுக்கள் எடுக்கிறாங்க, விவசாய நிலை அழிஞ்சிருச்சு, நீர்நிலை அழிஞ்சிருச்சு. சரி, ஒவ்வொன்னா பண்ணுவோம். நம்முடைய ஒவ்வொரு வசதியும் தானே இன்னைக்கு கவர்மெண்டோடைய மாற்றங்களுக்கு உதவியா இருக்கு. எல்லாம் வாங்க, மாடி வீடு விட்டுட்டு குடிசை வீட்டுக்கு வந்துடும். ஏசி யார் வீட்லயுமே இருக்கக்கூடாது, எல்லாமே அப்படி முடியாது. ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு வளர்ச்சியும், ஒவ்வொரு கம்பெனியும் கொண்டுட்டு வரும் பொழுது தனிப்பட்ட ஒரு நிலைகளை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லாரு கையிலயும் செல்போன் ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு யூடியூப் வச்சிருக்கோம், சேனல் அப்லோட் பண்றோம், பாக்குறோம், எல்லாமே பண்றோம். எப்படிங்க 390 ரூபா போட்டு 100 நாள் நம்ம பார்க்க முடியுதுன்னா எப்படிங்க? அவன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் லாபம் நீங்க சொல்ல முடியாது. இப்போ மரம் இருக்கு, அந்த மரத்துல
பல அவங்களுக்கா இருக்கலாம். பட் நம்ம நிலம் கிடைக்குது இல்ல, அந்த நிலனை நம்ம வைப்போம், நாளைக்கு நம்மளும் மரம் வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க நமக்கு தேவை. அதை தாங்க இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் செஞ்சு காட்டுறாங்க. எந்த ஒரு நாட்டிலையுமே மதிப்பு உயராம, உங்களுடைய மதிப்பு உயராம பொருளாதாரம் உயரல. இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான மிடில் கிளாஸ் பசங்க தனியார் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பேங்க்ல இஎம்ஐல லோன் வாங்கி கட்ட முடியுங்கிறனாலதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா விதமான பொருட்களும் இருக்கு. மேக்சிமம் இன்னைக்கு எல்லாம் வீடு கட்டிட்டு வராங்க, இலவசமா வீடு கட்டியும் தராங்க கவர்மெண்ட் மூலியமா. அந்த லெவலுக்கு இந்தியா ஒரு பொருளாதார வளர்ச்சியிலையும் ஒரு அரசியல் மாற்றத்திலையும் மிக சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பாரதியார் கனவை தாண்டினோம், என்னுடைய கனவுல என்னுடைய பேரம்பேத்திகள் அவங்களுடைய பேரம்பேத்திகள் எல்லாம் தண்ணிக்கு பஞ்சம் படுவாங்க நான் யோசிக்கவில்லை. நான் அதை பாசிட்டிவா பாக்குறேன். அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் நம்முடைய பேரம்பேத்திக வாழ போறாங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ணாடி சாலையில பயன்படுத்தப்படாங்க. கூடிய விரைவில் விமானத்துடைய சேவை அதிகரிக்க போகுது. அந்த விமான சேவை அதிகரிக்கும் போது இன்னைக்கு சென்னைக்கு சீக்கிரம் போயிட்டு வரலாம். சேலத்துல இருந்தோ மதுரையில இருந்தோ சென்னைக்கு எங்கேனாலும் 20 நிமிஷத்துல விமானம் போகலாம். அந்த சேவையெல்லாம் அதிகரிக்க போது பிற்காலத்துல மிக மிக உயர்ந்த நாடாக இந்தியா இருக்கும், மிக மிக வளர்ந்த நாடாக இருக்கும் அப்படிங்கிற. காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்கட்சி யாரா இருந்தாலுமே சரி, அவங்க இன்னைக்கு நம்ம இன்னைய வரைக்கும் சூப்பரா கொண்டு போறாங்க, இனிமேலும் சூப்பரா கொண்டுட்டு போவாங்க. நம்ம எல்லா விஷயத்திலையுமே அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் தான் பார்க்கணுமே தவிர தவறான ஒரு நோக்கத்தை கொண்டு போக கூடாது. இதெல்லாம் விளம்பரத்தாவோ இதற்கு இனி எலெக்ஷன் வருதும் அப்படின்னு சொல்ல வரல. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க ப்ரோ. நம்மளை சுத்தி நம்ம வளர்ந்துருக்கதும் நம்ம வளர்ந்து நிக்கிறதும் எல்லாம் நம்மளுடைய ஒரு மாற்றத்துக்காக தானே தவிர இது ஒவ்வொன்றும் நம்மளுடைய மாற்றத்தினுடைய அதிகரி தான். அதனால நம்ம வளருவோம், வளர்ந்துகிட்டே இருப்போம். சில விஷயங்களை பார்த்தா வளர முடியாது. அதனால வாழ்க்கையில வளர்ச்சி முக்கியம். என்னைக்குமே நம்மளை அழிச்சிட்டு நம்ம வளர போறது இல்லை. நம்ம வளர்ந்தாதான் நம்ம சமூகம் வளரும், நம்முடைய தலைமுறை வளரும், நம்முடைய அடுத்த தலைமுறையும் வளரும். கல்வி கற்போம், புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவோம், புதிய பொருள்களை கண்டுபிடிப்போம், இப்படி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்போம். எதிர்காலத்துல நிலவுல ஆக முடியுமா? நம்ம நிலவுல போய் ஆளுவோம். இந்த காலகட்டங்கள் எல்லாத்துக்கும் நீங்க வர்றதுதான். அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிங்கிறது அரசு சார்ந்த திட்டங்கள் தான் தவிர அது ஏமாற்ற வேலைகளோ பணக்காரங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கே கொடுத்தாலும் அது காலத்துல நமக்கு தான் வரும். 8 வழி சாலாம் போட்டா நம்ம தான் பயணிக்க போறோம், விமானங்கள்லாம் போட்டா எதிர்காலத்துல நம்ம தான் போக போறோம். ஸோ அதனால நாட்டினுடைய வளர்ச்சியே நம்முடைய முயற்சி அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து மக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.